ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம திருமலா திருப்பதி இன்ஃபோ பை KHM சேனல்ல ஸ்ரீவாரிமேட்டு நடைபாதை பற்றிய முழுமையான தகவல்களையும், ஸ்ரீவாரிமேட்டு நடைபாதையில் கொடுக்கப்படக்கூடிய திவ்ய தரிசன டோக்கன் பற்றிய தகவல்களையும் பார்க்கலாம். கீழ் திருப்பதியிலிருந்து திருமலைக்கு நடந்து போறதுக்கு 2 நடைவழி பாதைகள் இருக்கு. அலிப்பிரி நடைவழி பாதை மற்றும் ஸ்ரீவாரிமேட்டு நடைவழி பாதை. இன்னைக்கு இந்த வீடியோல ஸ்ரீவாரிமேட்டு நடைவழி பாதை பற்றிய தகவல்களை தான் பார்க்க போறோம். இந்த வீடியோவை மறக்காம உடனடியாக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ், நெய்பர்ஸ் மற்றும் கொலீக்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. நிறைய நண்பர்களோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணும்போது அவங்களுக்குமே இந்த இன்ஃபர்மேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்ரீவாரிமேட்டு நடைவழி பாதை திருப்பதி ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்தும் திருப்பதி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்தும் சுமார் 22 கிலோமீட்டர் தூரத்தில் அமைஞ்சிருக்கு. ஸ்ரீனிவாச மங்காபுரம் கல்யாண வெங்கடேஸ்வர பெருமாள் கோவில்ல இருந்து சுமார் 7 கிலோமீட்டர் தூரத்தில் தான் ஸ்ரீவாரிமேட்டு நடைவழி பாதை அமைஞ்சிருக்கு. ரேணிகுண்டா ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்தும் திருச்சானூர் பத்மாவதி தாயார் கோவில்ல இருந்தும் ஸ்ரீவாரிமேட்டு நடைவழி பாதைக்கு போறதுக்கு நேரடி பஸ் வசதிகள் கிடையாது. ரேணிகுண்டா ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்தோ அல்லது திருச்சானூர் பத்மாவதி தாயார் கோவில்ல இருந்தோ நீங்க திருப்பதி ரயில்வே ஸ்டேஷன் அல்லது திருப்பதி பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து தான் ஸ்ரீவாரிமேட்டு நடைவழி பாதைக்கு போகக்கூடிய பஸ்ஸஸ்ல ஏற வேண்டியிருக்கும். திருப்பதி RTC பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கக்கூடிய பிளாட்ஃபார்ம் நம்பர் 4ல இருந்து தான் ஸ்ரீவாரிமேட்டு போகக்கூடிய பஸ்ஸஸ் கிளம்பும். முதல் பஸ் அதிகாலை 4:30 மணிலிருந்து 4:45 மணிக்குள்ள ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதற்கடுத்து ஒவ்வொரு அரை மணி நேரத்திற்கும் RTC பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஸ்ரீவாரிமேட்டுக்கு போறதுக்கான பஸ் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. திருப்பதி RTC பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஸ்ரீவாரிமேட்டு போறதற்கான பஸ் டைமிங்ஸ் தான் நீங்க இப்போ வீடியோல பார்த்துட்டு இருக்கீங்க. திருப்பதி RTC பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஸ்ரீவாரிமேட்டு போறதற்கு இலவச பஸ் வசதிகளும் இருக்கு. திருப்பதி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஒவ்வொரு 1 மணி நேர கேப்லையுமே இந்த இலவச பஸ் புறப்படும். திருப்பதி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து கிளம்பக்கூடிய எல்லா ஸ்ரீவாரிமேட்டு பஸ்ஸஸுமே திருப்பதி ரயில்வே ஸ்டேஷன் வழியாகத்தான் போகும். திருப்பதி ரயில்வே ஸ்டேஷனுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பஸ் ஸ்டாப்ல இருந்தும் நீங்க ஸ்ரீவாரிமேட்டு போகக்கூடிய பஸ்ஸஸ்ல ஏறிக்கலாம். நீங்க திருப்பதி பஸ் ஸ்டாண்ட்ல ஏறினாலும் திருப்பதி ரயில்வே ஸ்டேஷன்ல ஏறினாலும் ஸ்ரீவாரிமேட்டு வரைக்கும் போறதுக்கு ஒருத்தருக்கு 40 ரூபாய் டிக்கெட் கலெக்ட் பண்ணுவாங்க. நீங்க ஸ்ரீனிவாச மங்காபுரம் கல்யாண வெங்கடேஸ்வர பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு அதற்கப்புறம் நீங்கள் ஸ்ரீவாரிமேட்டு போகிறதுக்கான பிளான் இருந்தால் இதே பஸ்ஸஸ்லேயே ஏறிக்கலாம். ஒருத்தருக்கு டிக்கெட் ஸ்ரீனிவாச மங்காபுரம் வரைக்கும் 30 ரூபாய் கலெக்ட் பண்ணுவாங்க. ஸ்ரீனிவாச மங்காபுரம் கோவிலில் தரிசனம் முடிச்சுட்டு கோவிலை விட்டு வெளியே வந்தீங்கன்னா கோவிலினுடைய வாசல்லையே பஸ் ஸ்டாப் இருக்குது. அந்த பஸ் ஸ்டாப்பில் இருந்தும் ஸ்ரீவாரிமேட்டு போகிறதுக்கான பஸ்ஸஸ் ஏறிக்கலாம். அங்கேருந்து ஒருத்தருக்கு 20 ரூபாய் சார்ஜ் பண்ணுவாங்க. அந்த பஸ் ஸ்டாப்பில் இருந்தே ஸ்ரீவாரிமேட்டு போகிறதுக்கு நிறைய ஆட்டோ, ஷேர் ஆட்டோ ஃபெசிலிட்டிஸும் அவைலபிளாக இருக்கும். திருப்பதி ரயில்வே ஸ்டேஷனில் இருந்தும் திருப்பதி பஸ் ஸ்டாண்டில் இருந்தும் ஸ்ரீவாரிமேட்டு போகிறதுக்கு ஷேர் ஆட்டோ ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. ஒருத்தருக்கு 80 ரூபாயிலிருந்து 110 ரூபாய் வரைக்கும் சார்ஜ் பண்ணுவாங்க. அதே நீங்கள் ஒரு கம்ப்ளீட் ஆட்டோ ஹையர் பண்ணுறதாக இருந்தால் 650 ரூபாயிலிருந்து 800 ரூபாய் வரைக்கும் சார்ஜ் பண்ணுவாங்க. நீங்கள் அவங்கக்கிட்ட பார்கெயின் பண்ணிவிட்டு அதற்கப்புறம் ஆட்டோ எடுத்துக்கலாம். சப்போஸ் நீங்கள் உங்களுடைய ஓன் வெஹிக்கிள்லேயே திருப்பதிக்கு வந்திருக்கீங்க, ஸ்ரீவாரிமேட்டு வழியாக நடந்து போக போகிறீங்கன்னா ஸ்ரீவாரிமேட்டு நடைபாதை ஆரம்பமாகக்கூடிய இடத்திற்கு கொஞ்சம் முன்னாடியே ஒரு பெரிய கார் பார்க்கிங் ஃபெசிலிட்டி இருக்குது. அது ஒரு ஓப்பன் கார் பார்க்கிங் ஸ்பேஸ் தான். அங்கே உங்களுடைய காரை பார்க் பண்ணிவிட்டு ஸ்ரீவாரிமேட்டு வழியாக திருமலைக்கு போய் தரிசனம் முடிச்சுட்டு திருப்பதிக்கு வந்த பிறகு மறுபடியும் திருப்பதியிலிருந்து ஒரு பஸ் மூலமாகவோ ஆட்டோ மூலமாகவோ ஸ்ரீவாரிமேட்டுவுக்கு வந்து அங்கேருந்து தான் உங்களுடைய காரை மறுபடியும் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். இது கொஞ்சம் டிடிஎஸ்ஸான ப்ராசஸாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா திருப்பதியிலேயே கூட கார் பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. திருப்பதியில் இருக்கக்கூடிய அலிப்பிரி பாலாஜி லிங்க் பஸ் ஸ்டாண்டை ஒட்டியே ஒரு பெரிய கார் பார்க்கிங் ஃபெசிலிட்டி இருக்குது. அதுவுமே ஓப்பன் கார் பார்க்கிங் ஃபெசிலிட்டி தான். இப்போது அங்கே இதுவரைக்குமே எந்த சார்ஜஸுமே பார்க்கிங்காக கலெக்ட் பண்ணுறது கிடையாது. பட் எத்தனை நாள் நீங்கள் அங்கே உங்களுடைய வெஹிக்கிளை விட்டாலும் கார் ரொம்ப சேஃபாக தான் இருக்கும். அங்கே நீங்கள் உங்களுடைய காரை விட்டுட்டு அதற்கப்புறம் ஸ்ரீவாரிமேட்டுவிற்கு பஸ் மூலமாக போய்க்கலாம். அல்லது திருப்பதி RTC பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய TTDனுடைய ஸ்ரீனிவாசம் கெஸ்ட் ஹவுஸ்லேயுமே கார் பார்க்கிங் ஃபெசிலிட்டி இருக்குது. அங்கே 24 மணி நேரத்திற்கு அப்ராக்சிமேட்டாக 80 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க. அங்கே உங்களுடைய காரை பார்க் பண்ணிவிட்டு அதற்கப்புறம் ஸ்ரீவாரிமேட்டுவிற்கு நீங்கள் ஆட்டோ மூலமாகவோ பஸ் மூலமாகவோ டாக்ஸிஸ் மூலமாகவோ நீங்கள் போய்க்கலாம்.
ஸ்ரீவாரிமெட்டு நடைபாதை வழியாக நடந்து போகக்கூடியவங்க ஸ்ரீவாரிமெட்டு நடைபாதையில் முடிக்காணிக்கை கொடுக்கக்கூடிய கல்யாணக்கட்டா ஃபெசிலிட்டி இருக்கான்னு கேட்குறீங்க. ஸ்ரீவாரிமெட்டு நடைபாதை ஆரம்பமாகக்கூடிய இடத்துல கல்யாணக்கட்டா வசதி எதுவுமே கிடையாது. ஆனால் ஸ்ரீனிவாச மங்காபுரம் கோவிலில் இருந்து ஜஸ்ட் ரோட் கிராஸ் பண்ண உடனே ஸ்ரீவாரிமெட்டு போகிறதுக்கான ஒரு பெரிய ஆர்ச் இருக்கும். அந்த ஆர்ச்சை ஒட்டியே லெஃப்ட் சைடில் கல்யாணக்கட்டா பில்டிங் இருக்குது. அங்கே நீங்கள் முடிக்காணிக்கை கொடுத்துட்டு குளிச்சுட்டு அதற்கப்புறம் அங்கேருந்து ஆட்டோ மூலமாகவோ ஷேர் ஆட்டோ மூலமாகவோ பஸ் மூலமாகவோ ஸ்ரீவாரிமெட்டுவிற்கு நீங்கள் போகலாம். அங்கேருந்து சுமார் 7 கிலோமீட்டர் தூரத்தில் தான் ஸ்ரீவாரிமெட்டு நடைபாதை ஆரம்பமாகக்கூடிய இடம் இருக்குது. ஸ்ரீவாரிமெட்டு வழியாக திருமலைக்கு நடந்து போகிறதுக்கு சுமார் 2.1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்குது. கிட்டத்தட்ட 2388 படிக்கட்டுகள் இந்த ஸ்ரீவாரிமெட்டு வழியாக திருமலை நடந்து போகிறதுக்கு நம்ம ஏற வேண்டியிருக்கும். ஸ்ரீவாரிமெட்டு நடைபாதை ஆரம்பமாகக்கூடிய இடத்துலேயே சின்ன சின்ன கடைகள் இருக்குது. அங்கே நீங்கள் படிக்கட்டுகளில் மஞ்சள் குங்குமம் அல்லது கற்பூரம் ஏற்றுவதாக இருந்தால் அந்த பூஜை பொருட்கள் எல்லாமே கிடைக்கும். அதற்கப்புறம் சின்ன சின்ன ஸ்நாக்ஸ் கூல் ட்ரிங்க்ஸ் எல்லாமே கிடைக்கும். அல்லது நீங்கள் டிஃபன் அல்லது லஞ்ச் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்ரீவாரிமெட்டு வழியாக நடந்து போகக்கூடிய பிளான்ஸ் இருக்குன்னா ஸ்ரீனிவாச மங்காபுரம் கோவிலிருந்து ஜஸ்ட் ரோட் கிராஸ் பண்ண உடனே ஸ்ரீவாரிமெட்டு ஆர்ச் ஆரம்பமாகக்கூடிய இடத்துல நிறைய டிஃபன் ஷாப்ஸ் இருக்குது. அங்கே நீங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு கூட ஸ்ரீவாரிமெட்டுவுக்கு ட்ராவல் பண்ணிவிட்டு அங்கேருந்து நீங்கள் நடந்து போகலாம். ஸ்ரீவாரிமெட்டு நடைபாதையில் பேசிக்காக சில ஸ்நாக்ஸ் மட்டுமே தான் கிடைக்குமே தவிர்த்து டிஃபன் கடைகளோ லஞ்ச் சாப்பிட்றதுக்கோ எந்த பெரிய கடை வசதிகளும் கிடையாது. குழந்தைகளை எல்லாம் அழைச்சிட்டு நீங்கள் ஸ்ரீவாரிமெட்டு நடைபாதை வழியாக நடந்து போகிறீங்கன்னா அவங்களுக்கு தேவைப்படக்கூடிய ஸ்நாக்ஸ் எல்லாமே நீங்கள் முன்னாடி வாங்கி வச்சுட்டு அதற்கப்புறம் நீங்கள் ஸ்ரீவாரிமெட்டு வழியாக நடந்து போகலாம். மற்றபடி ஸ்ரீவாரிமெட்டு நடைபாதை முழுவதுமே குடிதண்ணீர் வசதிகளும் ஜென்ஸ் அண்ட் லேடிஸுக்கு தனித்தனி ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. ஸ்ரீவாரிமெட்டு நடைபாதையினுடைய நேரம் அதிகாலை 6 மணியிலிருந்து மாலை 5:30 மணி வரைக்கும் அலோவ் பண்ணுவாங்க. அதற்கப்புறம் ஸ்ரீவாரிமெட்டு நடைபாதை கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அடுத்த நாள் அதிகாலை 6 மணிக்கு தான் ஓப்பன் பண்ணுவாங்க. 12 வயதிற்கு குறைவான குழந்தைகளை உங்களோடு ஸ்ரீவாரிமெட்டு நடைபாதை வழியாக அழைச்சிட்டு போகிறீங்கன்னா காலை 6 மணியிலிருந்து மதியம் 2 மணி வரைக்கும் மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்க. மதியம் 2 மணிக்கு மேலே 12 வயதிற்கு குறைவான குழந்தைகள் இருக்கக்கூடியவங்களை அலோவ் பண்ண மாட்டாங்க. நடைபாதையினுடைய ஆரம்பத்திலேயே லக்கேஜ் டெபாசிட் கவுண்டர்ஸ் இருக்குது. நடைபாதை வழியாக நடந்து போகக்கூடியவங்க செப்பல் ஷூ எதுவுமே வியர் பண்ணக்கூடாது. தேவைப்பட்டால் நீங்கள் சாக்ஸ் வியர் பண்ணிக்கலாம். அதனால் உங்களுடைய செப்பல் ஷூ எதுவாக இருந்தாலும் அதையுமே ஒரு பாலித்தீன் பேக்கில் வைத்து நல்லா ரேப் பண்ணிவிட்டு உங்களுடைய லக்கேஜ் பேக்லேயே வச்சுட்டு கொடுத்துடலாம். நீங்கள் லக்கேஜ் டெபாசிட் பண்ண உடனே உங்கள் கையில் ஒரு ஸ்லிப் கொடுப்பாங்க. இப்போது இந்த லக்கேஜஸ்க்கு எல்லாமே ஜிபிஎஸ் ஃபெசிலிட்டியோட நமக்கு அட்டாச் பண்ணி தான் கொடுக்குறாங்க. அதனால் ஒன்ஸ் உங்களுடைய லக்கேஜ் மேலே போய் திருமலைக்கு ரீச் ஆன உடனே உங்களுடைய மொபைல் நம்பருக்கு எஸ்எம்எஸ் வந்துடும். உங்களுடைய லக்கேஜ் திருமலைக்கு வந்து ரீச் ஆகிடுச்சு, எந்த கவுண்டர் நம்பரில் இருக்குது என்பதும் உங்களுக்கு உங்களுடைய எஸ்எம்எஸ் டீட்டெயில்ஸ்லேயே வந்துடும். ஸோ நீங்கள் திருமலைக்கு போய் ரீச் ஆன உடனே உங்களுடைய லக்கேஜ் வாங்கக்கூடிய இடத்துல எந்த கவுண்டர் நம்பரில் உங்களுடைய லக்கேஜ் இருக்குன்ற மெசேஜ் வந்திருக்கும். அந்த கவுண்டருக்கே டைரெக்டாக போய் உங்களுடைய லக்கேஜஸை நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம். ஸ்ரீவாரிமெட்டு வழியாக திருமலைக்கு போய் ரீச் ஆன உடனே அங்கேருந்து ஒரு 100 மீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே தான் இந்த லக்கேஜ் கலெக்ஷன் சென்டர் இருக்குது. நீங்கள் அங்கே போய் உங்களுடைய லக்கேஜஸை திரும்ப வாங்கிக்கலாம். மற்றபடி மொபைல்ஸ் எல்லாம் நீங்கள் ஸ்ரீவாரிமெட்டு நடைபாதை வழியாக நடந்து போகிறப்போ எடுத்துகிட்டு போகலாம். சில பேர் லேப்டாப்ஸ் எல்லாம் நம்ம லக்கேஜ் சென்டர்லேயே கொடுத்துட்டு போகலாமா, சேஃபாக இருக்குமான்னு கேட்குறீங்க. பெட்டர் நீங்கள் அதை அவாய்ட் பண்ணிடலாம். நீங்கள் லேப்டாப்ஸ்லாம் எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா உங்கள் கையோடையே நீங்கள் எடுத்துகிட்டு போயிடுங்க. அதெல்லாம் நீங்கள் டெபாசிட் பண்ண வேண்டாம். எந்த மாதிரியான லக்கேஜஸ் எல்லாம் அக்செப்ட் பண்ணிப்பாங்கன்னா ஐதர் ஜிப் போட்டு க்ளோஸ் பண்ணியிருக்கணும், இல்லை லாக் போட்டு க்ளோஸ் பண்ணியிருக்கணும். அந்த மாதிரி லக்கேஜஸ் தான் அக்செப்ட் பண்ணிப்பாங்களே தவிர்த்து ஓப்பனாக இருக்கக்கூடிய லக்கேஜஸ் எதுவுமே அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. லக்கேஜ் மேண்டேட்ரியாக டெபாசிட் பண்ணணும் என்பது அவசியம் கிடையாது. சின்ன பேக் தான் கொண்டு வந்திருக்கீங்க, நீங்களே எடுத்துகிட்டு போயிடுவீங்கனாலும் நீங்களே தாராளமாக அதை எடுத்துகிட்டு நடந்து போகலாம். லக்கேஜ் டெபாசிட் கவுண்டருக்கு அடுத்த பில்டிங்லேயே ஸ்ரீ கிருஷ்ணதேவராய சதன் என்று ஒரு பில்டிங் இருக்கும். அந்த பில்டிங்கில் நீங்கள் ரெஃப்ரெஷ் ஆகிறதுக்கு பாத்ரூம் ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருக்கும். நீங்கள் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு கூட நீங்கள் நடைபாதை வழியாக நடந்து போகலாம். அங்கே ஃபர்ஸ்ட் எய்ட் ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. உங்களுக்கு பேசிக்காக ஏதாவது பெயின் கில்லர் டேப்லெட்ஸ் எல்லாம் தேவைப்பட்டாலும் நீங்கள் அங்கே ஃப்ரீயாகவே வாங்கிக்கலாம். ஸ்ரீவாரிமெட்டு நடைபாதை ஏற்கனவே மென்ஷன் பண்ண மாதிரி காலையில் 6 மணிக்கு தான் ஓப்பன் பண்ணுவாங்க. அது ஒரு டீப் ஃபாரஸ்ட் ஏரியா. அதனால் அதற்கு முன்னாடி வரக்கூடியவங்களை என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்ரீனிவாச மங்காபுரம் கோயிலுக்கு ஆப்போசிட்டில் ஸ்ரீவாரிமெட்டுக்கு போகிறதுக்கான ஆர்ச்சஸ் இருக்கும். அதற்கு அடுத்து ஒரு ரயில்வே கேட் இருக்கும். அந்த ரயில்வே கேட்டுக்கு முன்னாடியே எல்லாருமே ஸ்டாப் பண்ணி வெயிட் பண்ண வச்சுருப்பாங்க. காலையில் 4 மணிலேருந்தே நிறைய ஆட்டோ, கேப், டாக்ஸிஸ், 2 வீலர்ஸில் வரக்கூடியவங்க எல்லாருமே இந்த இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. 5:45 மணி போல்
அந்த கேட் ஓப்பன் செஞ்சு ஸ்ரீவாரிமேட்டு உள்ளே போகிறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. ஸ்ரீவாரிமேட்டு நடைபாதை ஆரம்பமாகக்கூடிய இடத்துல காலையில் 6 மணியிலிருந்து திவ்ய தரிசன டோக்கன் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. திவ்ய தர்ஷன் டோக்கன்ஸ் வாங்குறதுக்கு ஆதார் கார்டு அவசியம். 12 வயதிற்கு குறைவான குழந்தைகளுக்கு இந்த ஆதார் கார்டு இந்த திவ்ய தரிசன டோக்கன்ஸ் வாங்க வேண்டும் என்பது அவசியம் கிடையாது. அவங்கள நீங்கள் தரிசனத்திற்காக எந்தவித டோக்கன் இல்லாமலே நீங்கள் அழைச்சிட்டு போகலாம். ஏஜ் ப்ரூஃபுக்காக ஆதார் கார்டு அல்லது ஸ்கூல் ஐடி ப்ரூஃப் வச்சுக்கோங்க. ஒரு முறை நீங்கள் எஸ்எஸ்டி டோக்கனும் அல்லது திவ்ய தரிசன டோக்கனும் இந்த இரண்டில் ஏதாவது ஒன்று வாங்கிட்டீங்கன்னா நீங்கள் டோக்கன் வாங்கி தரிசனம் பார்த்த நாளில் இருந்து 30 நாட்களுக்கு பிறகு தான் மறுமுறை ஏதாவது ஒரு எஸ்எஸ்டி டோக்கனோ அல்லது திவ்ய தரிசன டோக்கனோ வாங்க முடியும். எஸ்எஸ்டி டோக்கனும் திவ்ய தரிசன டோக்கனும் டிடிடி கொடுக்கக்கூடிய இலவச தரிசன டோக்கன் என்பதால் ரெண்டுமே ஒரே டோக்கனாக தான் டிடிடி கன்சிடர் பண்ணுறாங்க. ஸோ எந்த டோக்கன்ஸ் நீங்கள் வாங்கியிருந்தாலும் அந்த டோக்கன் வாங்கி தரிசனம் பார்த்த நாளில் இருந்து 30 நாட்களுக்கு பிறகு தான் மறுமுறை ஏதாவது ஒரு இலவச தரிசன டோக்கன் வாங்க முடியும். இந்த திவ்ய தரிசன டோக்கன் ஸ்ரீவாரிமேட்டு நடைபாதை வழியாக நடந்து போகக்கூடிய எல்லாருக்குமே டிடிடி இலவசமாக தான் கொடுக்குறாங்க. ஆதார் கார்டு ஒரிஜினலாகவும் இருக்கலாம், ஜெராக்ஸ் காப்பியாகவும் இருக்கலாம். ஜெராக்ஸ் காப்பி வச்சுருக்கீங்கன்னா நல்ல ஒரு கிளியர் ஜெராக்ஸ் காப்பி வச்சுக்கோங்க. அதில் ஏதாவது ஒரு அழுக்கோ அல்லது ஆயில் ஸ்டெயின்ஸோ இருந்து QR கோட் ஸ்கேன் பண்ண முடியலன்னா அந்த ஜெராக்ஸ் காப்பி அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஸோ நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷான ஜெராக்ஸ் காப்பி வச்சுக்கோங்க. மொபைலில் இருக்கக்கூடிய சாஃப்ட் காப்பீஸ் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. இந்த டோக்கன் தேவைப்படக்கூடிய ஒவ்வொருத்தருமே க்யூவில் தனித்தனியாக அவங்களுடைய ஆதார் கார்டோடு நின்று தான் இந்த டோக்கன் வாங்கணும். டோக்கன் வாங்கக்கூடிய சமயத்தில் ஒவ்வொருத்தரையுமே வெப்கேம் மூலமாக ஃபோட்டோ எடுத்துப்பாங்க. ஸோ நீங்கள் உங்களுடைய ஃபேமிலி மெம்பருக்காகவும் சேர்த்து ஒருத்தரே க்யூவில் நின்று அவங்க எல்லாருக்காகவும் எல்லாம் இந்த டோக்கன்ஸ் வாங்க முடியாது. டோக்கன் தேவைப்படக்கூடிய எல்லாருமே அவங்களுடைய ஆதார் கார்டோடு க்யூவில் நின்று தான் இந்த டோக்கன் வாங்கிக்கணும். இந்த திவ்ய தரிசன டோக்கன்ஸ் ஸ்ரீவாரிமேட்டு வழியாக நடந்து செல்லக்கூடிய பக்தர்களுக்கு மட்டுமே கொடுக்கப்படக்கூடியது. ஸ்ரீவாரிமேட்டு ஆரம்பத்தில் இந்த டோக்கன்ஸ் வாங்கிட்டு நடைபாதையில் வரக்கூடிய 1250வது படியில் ஒரு முறை மறக்காமல் இந்த டோக்கனை நீங்கள் ஸ்கேன் பண்ணிக்கணும். அப்படி ஸ்கேன் பண்ணால் மட்டுமே அந்த டோக்கன் தரிசனத்திற்கு செல்லுபடியாகும். இல்லைன்னா தரிசனத்திற்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. சிலர் திவ்ய தரிசன டோக்கன் இருந்தால்தான் ஸ்ரீவாரிமேட்டு வழியாக நடந்து போகிறதுக்கு அலோவ் பண்ணுவாங்களான்னு கேட்குறீங்க. ஸ்ரீவாரிமேட்டு வழியாக நடந்து போகிறதுக்கு எந்த ஒரு டோக்கனோ தரிசன டிக்கெட்டோ அவசியம் கிடையாது. உங்ககிட்ட எந்தவித தரிசன டோக்கன் இல்லைனாலும் தரிசன டிக்கெட் இல்லைனாலும் நீங்கள் ஸ்ரீவாரிமேட்டு வழியாக நடந்து போகலாம். தரிசனத்திற்காக டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனம் மூலமாகவோ அல்லது NRI தரிசனம் மூலமாகவோ அல்லது ஆஃப்லைன் மூலமாக VIP தர்ஷன் டிக்கெட் வாங்கி நீங்கள் தரிசனத்திற்கு போகிறதாக இருந்தாலும் ஸ்ரீவாரிமேட்டு வழியாக நடந்து போகலாம். ஸோ ஸ்ரீவாரிமேட்டு நடைபாதை வழியாக நடந்து போகிறதுக்கு டோக்கன்ஸ் அல்லது டிக்கெட்ஸ் மேண்டேட்ரி கிடையாது. சிலர் SSD டோக்கனும் வாங்கிக்கலாம், திவ்ய தரிசன டோக்கனும் சேம் டைம் வாங்கிக்கலாமான்னு கேட்குறீங்க. அப்படி வாங்க முடியாது. ஆஸ் பர் டிடிடி ரூல் இந்த 2 டோக்கனில் ஏதாவது ஒரு டோக்கன் தான் ஒரு முறை வாங்கிக்க முடியும். அதுவும் தரிசனம் பார்த்த நாளிலிருந்து 30 நாட்களுக்கு பிறகு தான் மறுபடியும் இந்த 2 டோக்கன்ஸில் ஏதாவது ஒரு டோக்கன் வாங்கிக்க முடியும். திவ்ய தர்ஷன் டோக்கன் ஸ்டேட்டஸ் நீங்கள் தெரிஞ்சுக்க விருப்பப்பட்டால் AP கவர்மெண்ட்டினுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் மூலமாக நீங்கள் ஸ்டேட்டஸ் தெரிஞ்சுக்கலாம். டோக்கன் இன்னும் அவைலபிளாக இருக்கா இல்லையா, சப்போஸ் அவைலபிளாக இருந்தால் எத்தனை அவைலபிளாக இருக்குது என்பது அந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதை எப்படி யூஸ் பண்ணணும் என்ற வீடியோவும் நம்முடைய சேனலில் ஆல்ரெடி இருக்குது. அந்த வீடியோ லிங்க் தேவைப்பட்டாலும் கேளுங்க, நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறேன். இந்த நடைபாதை வழியாக திருமலைக்கு போய் ரீச் ஆன உடனே ஜஸ்ட் ஒரு 100 மீட்டர்ஸ் நடந்தீங்கன்னா ரைட் சைடில் லக்கேஜ் கலெக்ஷன் சென்டர் இருக்கும். அங்கே நீங்கள் உங்களுடைய லக்கேஜஸை வாங்கிக்கலாம். அதற்கப்புறம் நடந்து வந்து மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட்டு நீங்கள் ரோட் கிராஸ் பண்ணிங்கனாலே ஆப்போசிட்டில் ATGH சர்க்கிள் இருக்கும். ஆழ்வார் டேங்க் கெஸ்ட் ஹவுஸ் சர்க்கிள். SSD டோக்கன்ஸ், திவ்ய தர்ஷன் டோக்கன்ஸ் இந்த இரண்டுக்குமே ரிப்போர்ட்டிங் பாயிண்ட் ATGH சர்க்கிள் தான். இந்த இலவச தரிசன டோக்கன் மூலமாக தரிசனத்திற்கு போகக்கூடியவங்களுக்கு ட்ரெஸ் கோட் எதுவுமே ஸ்ட்ரிக்டாக செக் பண்ண மாட்டாங்க. ஸோ நார்மலாக நம்ம கோவிலுக்கு போகக்கூடிய சமயத்தில் என்ன ட்ரெஸ் வியர் பண்ணிவிட்டு கோவிலுக்கு போவோமோ அது போலவே நீங்கள் திருமலை தரிசனத்திற்கும் போகலாம். நீங்கள் ஆல்ரெடி ஆன்லைனில் ரூம்ஸ் புக் பண்ணியிருக்கீங்க, ARP கவுண்டரில் போய் உங்களுடைய ரூம் ரெசிப்டை ஸ்கேன் பண்ணணும்னாலும் அல்லது ஆஃப்லைனில் ரூம் எடுக்கணும்னாலும் நீங்கள் CRO ஆஃபீஸ் போகிறதுக்கு இந்த லக்கேஜ் கலெக்ஷன் சென்டர் அடுத்து வரக்கூடிய மெயின் ரோட்லேயே இலவச பஸ் ஸ்டாப் இருக்குது. அங்கே திருமலையில் இருக்கக்கூடிய இலவச பஸ்ஸஸ் வரும். அது மூலமாக போய் நீங்கள் CRO ஆஃபீஸிற்கு போய் ரூம் ரெசிப்ட் ஸ்கேன் பண்ணுறதாக இருந்தாலும் அல்லது ஆஃப்லைனில் ரூம் எடுக்கிறதாக இருந்தாலும் CRO ஆஃபீஸ் பக்கத்துலேயே இருக்கக்கூடிய இலவச லாக்கர்ஸ் மற்றும் டார்மெட்ரி ஹால்ஸ் இருக்கக்கூடிய PAC ஹால்ஸ் போகிறதாக இருந்தாலும் அங்கிருந்தே நீங்கள் இலவச பஸ் மூலமாக போகலாம்.
நீங்கள் எந்த ரூமும் புக் பண்ணலை, ஃப்ரீ லாக்கர்ஸும் எடுக்கலைன்னா நீங்கள் தரிசனத்திற்காக க்யூவில் போகக்கூடிய சமயத்திலே மொபைல் அண்ட் லக்கேஜ் டெபாசிட் கவுண்டர் வரும். மொபைல்ஸ், பெரிய லக்கேஜஸ், அதற்கப்புறம் ஸ்மார்ட் வாட்சஸ் எதுவுமே தரிசனத்திற்காக அலோவ் பண்ண மாட்டாங்க. இதை எல்லாமே நீங்கள் அங்கே இருக்கக்கூடிய டெபாசிட் கவுண்டரில் டெபாசிட் பண்ணிடலாம். அப்போது உங்களை வெப்கேமில் ஒரு ஃபோட்டோ எடுப்பாங்க. யார் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டீங்களோ அவங்களே தான் மறுபடியும் தரிசனம் முடிச்சுட்டு வந்த பிறகு போய் லக்கேஜஸை கலெக்ட் பண்ணிக்கணும். உங்ககிட்ட ஒரு ரெசிப்ட் கொடுப்பாங்க, அந்த ரெசிப்டை பத்திரமா வச்சுக்கோங்க. அந்த ரெசிப்டை கொடுத்து தான் நம்ம லக்கேஜை மறுபடியும் கலெக்ட் பண்ணணும். தரிசனம் முடிச்சுட்டு வந்த பிறகு வெங்கடேஸ்வர பெருமாள் கோவிலுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா பேடி ஆஞ்சநேயர் கோவில் இருக்கும். அந்த ஆஞ்சநேயர் கோவிலுக்கு பேக் சைடில் PSC 4 பில்டிங் இருக்கும். அங்கே போய் தான் நம்ம லக்கேஜஸ் எல்லாமே ரிட்டர்ன் வாங்கணும். இந்த இடத்திற்கு போகிறதுக்கான லைவ் ரூட் வீடியோவும் நம்முடைய சேனலில் இருக்குது. லைவ் ரூட் பிளேலிஸ்ட் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். இல்லைனா இந்த இடத்திற்கு போகிறதுக்கு கோவிலை சுற்றியுமே நிறைய சைன் போர்ட்ஸ் வச்சுருக்காங்க. அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி கூட அந்த இடத்திற்கு ஈஸியாக போயிடலாம். என்ன திங்ஸ் எல்லாம் க்யூவில் எடுத்துகிட்டு போகிறதுக்கு அலோவ் பண்ணுவாங்கன்னா, குழந்தைகளை அழைச்சிட்டு போகிறதாக இருந்தால் அவங்களுக்கு தேவையான ஃபுட், ஸ்நாக்ஸ், பால், தண்ணீர் எல்லாமே எடுத்துகிட்டு போகலாம். மற்றபடி உங்களுக்கு தேவையான வாட்டர் பாட்டில்ஸ், வின்டரில் போகிறீங்கன்னா பெட்ஷீட், ஸ்வெட்டர்ஸ், மெடிசின்ஸ் இது எல்லாமே அலோவ் பண்ணுவாங்க. இது எல்லாமே நீங்கள் ஹேண்ட்பேக்லேயோ அல்லது பேக் பேக்லேயோ அல்லது ஒரு பையிலையோ வச்சுட்டு தாராளமாக எடுத்துகிட்டு போகலாம். இந்த திவ்ய தரிசன டோக்கன் மூலமாக போகக்கூடிய சமயத்தில் கோவிலுக்குள்ளே துலாபாரம் கொடுக்க முடியுமானா தாராளமாக கொடுக்கலாம். கோவிலுக்குள்ளே என்டர் ஆனதும் கொடிமரத்துக்கு லெஃப்ட் சைடில் துலாபாரம் கொடுக்கக்கூடிய இடம் இருக்கும். ஸோ நீங்கள் க்யூவிலேருந்து டிட்டாச் ஆகி அங்கே போய் துலாபாரம் முதல்ல கொடுத்துடணும். துலாபாரம் கொடுத்து முடிச்ச பிறகு மறுபடியும் அதே இடத்துல லைன் ஜாயின் பண்ணி அதற்கப்புறம் நீங்கள் பெருமாள் தரிசனத்திற்காக போகணும். பெருமாள் தரிசனம் பார்த்துட்டு வந்த பிறகு துலாபாரத்திற்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ அதை மறந்துடாதீங்க. கோவிலுக்கு உள்ளே போய் கொடிமரத்திற்கு பக்கத்துலேயே லெஃப்ட் சைடில் துலாபாரம் கொடுத்துட்டு தான் அதற்கடுத்து பெருமாள் தரிசனத்திற்காக போக முடியும். திவ்ய தரிசன டோக்கன்ஸ் மூலமாக வெங்கடேஷ பெருமாளை தரிசனம் பண்ணுறதற்கு துவாரபாலகர்கள் ஜெயன் விஜயன் இருக்கக்கூடிய அந்த இடத்தில் நின்று நம்ம தரிசனம் பார்த்துட்டு வரலாம். SSD டோக்கன்ஸ் மற்றும் திவ்ய தரிசன டோக்கன்ஸ் 2 டோக்கன்ஸ் வைத்திருக்கக்கூடியவர்களுக்கும் ஒரே தரிசன கியூ தான். தரிசனத்திற்கு எத்தனை மணி நேரம் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஏர்லி மார்னிங் ஸ்லாட்ஸ்லாம் வச்சுருக்கீங்கன்னா 1 மணி நேரத்துலேருந்து 2.5 மணி நேரத்திற்குள்ளே தரிசனம் பார்த்துட்டு வந்துடலாம். மதியத்திற்கு மேலே இருக்கக்கூடிய தரிசன ஸ்லாட்ஸ் வச்சுருக்கீங்கன்னா 3 மணி நேரத்திலிருந்து 6 மணி நேரம் வரைக்கும் தரிசனத்திற்கு ஆகும். இந்த நேரமானது கூட்டத்தை பொறுத்து கொஞ்சம் முன்ன பின்ன மாறுபடும். தரிசனத்திற்காக போகக்கூடிய சமயத்தில் கம்பார்ட்மெண்ட்ஸில் அதிக நேரம் இருக்க வேண்டியிருந்தால் TTDA நமக்கு இலவச அன்னப்பிரசாதம், பால், தண்ணீர் போன்ற வசதிகள் எல்லாமே ஏற்பாடு செஞ்சு கொடுத்துடுவாங்க. தரிசனம் முடித்த பிறகு லட்டு கவுண்டருக்கு போய் ஒரு திவ்ய தரிசன டோக்கனை கொடுத்து ஒரு 50 ரூபாய் லட்டு இலவசமாக வாங்கிக்கலாம். எக்ஸ்ட்ரா லட்டு தேவைப்பட்டால் ஒரு சின்ன லட்டுவுக்கு எக்ஸ்ட்ராவாக ஒரு லட்டுவுக்கு 50 ரூபாய் கொடுக்கணும். பெரிய லட்டுவாக இருந்தால் ஒரு லட்டுவுக்கு 200 ரூபாய் நம்ம பே பண்ணி வாங்கிக்கலாம். இந்த வீடியோவை மறக்காமல் உடனடியாக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, நெய்பர்ஸ் மற்றும் கொலீக்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. நிறைய நண்பர்களோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணும்போது அவங்களுக்குமே இந்த இன்ஃபர்மேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். திருமலை மற்றும் திருப்பதி பற்றிய மேலும் பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.